கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானை அடைந்து அதனை முடித்த நிலையில் ரமலானுக்கு அடுத்த மாதமான ஷவ்வாலை நாம் அனைவரும் அடைந்து இருக்கிறோம். இந்த ரமலானிற்கு முன்னால் நாம் அல்லாஹ்விற்காக செய்யாத பல செயல்களை ரமலானில் அதிகமான அளவிற்கு செய்திருப்போம். தொழாதவர்கள் எல்லாம் இந்த நோன்பு நேரத்தில் 5 வேளை தொழுகையை சரியான முறையில் தொழுதிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையின் முக்கியத்துவத்தை சொன்ன அடிப்படையில் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான நன்மைகள் வேண்டும் என்பதற்காக அதை நாம் செய்திருப்போம். ரமலானிற்கு முன்னாடி குர்ஆனையே தொடாதவர்கள் எல்லாம் இந்த ரமலான் 1 அதனுடைய இறுதி வரை ஒரு குர்ஆனையே ஓதி முடித்திருக்கிறேன் என்றும் பல நபர்கள் குர்ஆனை ஓதியிருப்பார்கள், ஈமானோடு இருந்திருப்பார்கள், இறையச்சத்தோடு இருந்திருப்பார்கள். இந்த ரமலானில் இது எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் ரமலான் முடிந்துவிட்ட பின்னால் அது நமக்கு தொடர வேண்டுமே தவிர அதை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது. வெறும் ரமலான் மாதத்தில் மட்டும்தான் இன்ன பிற காரியங்கள் இந்த மாதிரி நற்செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரோ சொன்னது கிடையாது என்ற அடிப்படையில் அதற்கு இந்த ரமலானிற்கு முன்னால் நம்மில் பல நபர்கள் தொழாதவர்களாக தொழுகையை நிலைநிறுத்தாதவர்களாக இருந்திருப்போம். ஆனால் இந்த ரமலான் வந்த பின்னாடி பள்ளிவாசல்களோடு அதிகமாக தொடர்பு வைத்த நாம ரமலான் முடிந்த பின்னாடி பள்ளிவாசலினுடைய தொடர்பும் சரி, அல்லாஹ்வுடன் இருக்கிற அந்த தொடர்பும் சரி, குர்ஆனோடு இருக்கின்ற தொடர்புகளும் சரி, அது மொத்தமாகவே போன காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். பல இடங்களில் இப்படியான ஒரு காட்சியெல்லாம் பார்ப்போம். கிண்டலே செய்வார்கள். ரமலான் மாதத்தில் இருந்தவர்களை அடுத்த ஷவ்வால் மாதத்தில் காணவில்லை. அந்த ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தவங்க எல்லாம் ஷவ்வால் மாதத்தில் காணோம், யாருக்காவது தெரிந்தால் கண்டுபிடிச்சு கொடுங்க என்ற மாதிரி எல்லாம் கிண்டல் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு மக்களின் நம்முடைய நிலைமை ஆகிவிட்டது. இது எதனால் ஆகிறது என்று சொன்னால், ரமலானில் தான் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாரி வாரி தருகிறான் என்ற ஒரு காரணத்தினால ரமலானில் மட்டும்தான் இதை என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் வாழுகிறோம் என்றால் அது மிக தவறான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த ரமலான் என்பதே அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, நாம் எப்படி இருக்கிறோமோ, அல்லாஹ்வோடு எந்த அளவிற்கு தொடர்பு வைத்திருக்கிறோமோ, அது ஒரு ட்ரைனிங் மாதிரி. ஒரு வேலைக்கு செல்வதற்கு முன்னால் அந்த வேலையை பற்றி கற்றுக்கொள்வதற்காக ட்ரைனிங்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் வருடத்திற்கு ஒரு முறை அவன்கிட்ட இருக்கிற அந்த அருளை பொழிவதின் மூலமாக அதிகமாக நீங்கள் என்னோடு தொடர்புல இருங்க, ஷைத்தானை விட்டு விலகி இருங்கள், என்னிடத்தில் அதிகமாக தொடர்பு வையுங்கள், அதிகமாக நன்மைகளை செய்யுங்கள், இதன் மூலமாக நரகத்தை உங்களை விட்டும் நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றால் அடுத்த ரமலான் வரை தொடரணும். ஆனால் இன்றைக்குள்ள நிலைமை என்ன? தொழுகையினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது. பள்ளிவாசலினுடைய அதற்காக நாம் தயாராகி வந்தால் என்ன நன்மைன்னு தெரிகிறது. இது எல்லாம் ரமலான் மாதத்தில் மட்டுமே செய்துவிட்டு மற்ற மாதங்களிலே அதனை கை கழுவி விட்ட மாதிரி அதை பற்றி எந்த ஒரு கண்டுதலுமே இல்லாமல் இன்றைக்கு உள்ள நிலைமையில் நாம் இருக்கிறோம். அதனால இந்த தொழுகையின் முக்கியத்துவம் என்ன, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எந்த மாதிரி நாம் இந்த தொழுகையை தொழவில்லை என்றால் நாம் எந்த அடிப்படையில் நாளைக்கு நாம் நிற்போம் என்பதை பற்றியெல்லாம் மீண்டும் மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய ஒரு கடமை. கண்டிப்பாக அதனுடைய நன்மைகளை மீண்டும் ஒரு முறை தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களில் முஸ்லிம்களிலே நம்பிக்கை கொண்டவர்களை எடுத்து பார்த்தோமேயானால் அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அவருடைய இறையச்சமாக இருந்தாலும் சரி, யஸீது வ யன்குஸு, அது சில நேரங்களிலே கூடும், சில நேரங்களிலே குறையும். இதற்காக சஹாபாக்கள் எல்லாம்
இந்த மாதிரி ஒரு நிலைமையை அடைந்ததன் காரணத்தினால அல்லாஹுடைய தூதரிடத்திலெல்லாம் இதை கொண்டு வந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது தொழுகையினுடைய முக்கியத்துவம், அது எப்படிப்பட்ட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்பதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. நம்மை நாமையே ஒரு முறை திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜும்மாவின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் இந்த தொழுகையை பொறுத்தவரை எப்படி நாம் ரமலான் மாதத்தில் தொழுதோமோ அதனுடைய முக்கியத்துவம் அறிந்து, நன்மைகளை அறிந்து, பள்ளிவாசலுடைய நன்மைகளை அறிந்து எப்படி பேணுதலாக இருந்தோமோ அதன் அடிப்படையில் ரமலான் மாதம் அல்லாத மாதங்களிலேயும் நாம் பேணுதலாக இருக்கணும், இந்த தொழுகையை கடைபிடிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு முன்னாடி இந்த தொழுகை எதற்காக தொழுகிறோம் என்பதை சிந்திக்கணும். இந்த தொழுகை எதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய இந்த உலகத்தில் நம்மை படைத்து ஒன்றுமே இல்லாத நம்மளை ஒரு ஆண் பெண் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து நமக்கென்று ஒரு உயிரை கொடுத்து நமக்கு அதன் அடிப்படையில் அந்த உயிரின் மூலமாக உடல் அமைப்பை கொடுத்து நமக்கு பார்க்கின்ற 2 கண்களை கொடுத்து பேசுகின்ற நாவை கொடுத்து மூச்சு விடக்கூடிய அந்த சுவாச காற்றை கொடுத்து இப்படி உடல் அமைப்பை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பித்தோமேயானால் நாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் அல்லாஹுடைய படைப்பு என்பதை பற்றி சிந்திக்கலாம். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபசிரோன், உங்களை நீங்களே சிந்தித்து பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உடலிலேயே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அது மட்டுமா, வாழ்வதற்காக இந்த பூமியை தந்திருக்கிறான், நாம் வாழ்வதற்காக உணவை தந்திருக்கிறான், நம்முடைய வாழ்க்கைக்காக தண்ணீரை தந்திருக்கிறான், நம்முடைய வாழ்க்கைக்காக மனைவி என்ற பொக்கிஷத்தை தந்திருக்கிறான், குழந்தைகள் என்ற பரக்கத்தை தந்திருக்கிறான். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்க அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து கேட்கக்கூடிய ஒரே விஷயம், அல்லாஹ் இவ்வளவு நமக்கு தந்திருக்க, அல்லாஹ் நம்மளை நல்ல ஒரு நிலையில் வைத்திருக்க, நம்மை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பற்றி நம்மிடத்தில் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால் ஃபத்குரூனி, என்ன நினைத்து பார், இவ்வளவும் தந்திருக்கிறேன், வாழ்வதற்காக உணவு தந்திருக்க அதையும் நான் தான் தந்தேன், தண்ணீரை தந்திருக்கிறேன் அதையும் நான் தான் தந்தேன், நீ வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நான் உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறேன், உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே என்னுடைய நாட்டத்தில் தான் நடக்கிறது, இவ்வளவும் நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் உன்னிடத்திலிருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா ஃபத்குரூனி, என்னை நினைத்து பார், என்னை நினையுங்கள், நான் எவ்வளவோ அருளை செஞ்சிருக்கிறேன், நான் எவ்வளவோ அருட்கொடை உங்களுக்கு தந்திருக்கிறேன், இந்த உலகத்திலே உங்களை வாழ வைத்திருக்கிறேன், ஒன்றுமே இல்லாத நீ இன்றைக்கு ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறாய் என்றால் அதற்கு நான் தான் காரணம், அதனால் என்னை நினைத்து பார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதற்காக படைச்சிருக்கிறான்? இப்போ நாம் எல்லாமே இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்று சொன்னால் நாம் வாழ்வதற்கு பல காரணங்கள் நமக்கு இருக்கிறது. நாம் வாழுகிறோம் என்றால் அந்த வாழ்க்கைக்காக நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ இதற்காக நான் வாழ்கிறேன், என் பெற்றோருக்காக வாழ்கிறேன், என் மனைவிக்காக வாழ்கிறேன், என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், நான் நல்லா இருக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் நல்லபடியாக ஒரு நிலைமையில் இருக்கணும், அதனால் நான் வாழ்கிறேன் என்ற மனிதர்களுக்கு இவ்வளவு காரணம் இருக்குதுல்ல. ஆனால் மனிதர்களை படைத்ததற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்னவென்றால் வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித சமுதாயத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைத்ததற்கு மிக முக்கியமான காரணமே இல்லா லியஅபுதூன், அவர்கள் என்னை வணங்க வேண்டும், வேறு எதுக்குமே கிடையாது. நம்முடைய நோக்கம், மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களின் நோக்கம் வேறுபடலாம், ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே காரணம் நீ என்ன வணங்கணும். நான் உன்னை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறேன்னா ஒன்றுமே இல்லாத உன்னை நான் வளர்த்து எடுத்திருக்கிறேன் என்றால் இந்த உலகத்திலே அதற்கு மிக முக்கியமான காரணமே நீ என்னை வணங்கணும், நீ எனக்கு நான் என்ன உனக்கு கொடுத்திருக்கிறேனோ அதற்கு நன்றி செலுத்தணும், நான் எதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து நீ இதை அனுபவித்து கொண்டிருக்கிறாயோ அது மொத்தமே என்னுடைய தரப்பிலிருந்து இருக்கிறது, அதனால் நீ என்ன வணங்கு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அவ இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த அனைத்து விஷயங்களையும் அனுபவிக்கிறோம், எல்லா விஷயங்களையும் நமக்கு வருகிறது, அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றா. ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தால் கூட அல்லாஹ்விடத்தில் தான் கையேந்துகிறோம். ஆனால் எல்லாம் இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்தாத ஒரு நிலை, அல்லாஹ் கிட்ட நாம் வணங்காத ஒரு நிலை,
இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. 5 வேளை தொழுகை, மீதி எந்த தொழுகையை பற்றியாவது அல்லாஹ் கேள்வி கேட்பானா? கேட்க மாட்டான். கூடுதலாக தொழக்கூடிய எல்லா தொழுகையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த எக்ஸ்ட்ரா தான். செஞ்சால் உங்களுக்கு நன்மை, செய்யவில்லை என்றால் நரகம் எல்லாம் கிடையாது. அது சுன்ன தொழுகையாக இருக்கட்டும், இரவு தொழுகையாக இருக்கட்டும், எந்த தொழுகையாக இருக்கட்டும். ஆனால் கடமையான தொழுகை எத்தனை? சுன்னத்து தொழுகை அளவுக்கு கூட கடமையான தொழுகை இல்லை. இரவு தொழுகையினுடைய அது எவ்வளவு நேரம் நிற்கிறோம், அல்லாஹ்விற்காக அந்த நேரத்தை செலவு செய்கிறோம். அந்த ஒரு வாட்டி நின்றோமே ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அதற்காக செலவு வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த கடமையான தொழுகையை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் பிரித்து 4 ரக்காத்து, 2 ரக்காத்து, 3 ரக்காத்து இவ்வளவு லேசாக்கி கொடுத்துருக்கான். கடமையான ஒரு விஷயத்தை, சுன்னத்து விஷயங்களை நிறைய ஆக்கியிருக்கான். கடமையான விஷயங்களை மக்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மெஹராஜ் பயணத்துக்கு போய் சென்றிருக்கும் பொழுது முதலாவதாக கிட்டத்தட்ட 50 ரக்காத்துகளை அல்லாஹ் கடமையாக்குறான். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க கடைசியாக 5 வக்துகளை 50 வக்துகளை முன்னாடி அவன் கடமையாக்கினான். இறுதியாக 5 வக்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறானே, அவன் எவ்வளவு கம்மி பண்ணியிருக்கான் பாருங்க. 50 எங்க, 5 எங்க? அந்த அளவுக்கு லேசாக்கி கடமையான விஷயத்தை பண்ணு. கடமையான இந்த ஒரு விஷயத்தை நீ செய்தால் அதை பற்றி உனக்கான எவ்வளவு நன்மைகளை நான் தருகிறேன். நாளை மறுமையிலே இந்த கடமையான 5 வக்து தொழுகைகளை நீ நிறைவேற்றவில்லை என்றால் உனக்கு நான் நரகத்தை கொடுப்பேன். உனக்கு இந்த 5 வக்தை தொழுக முடியலை அப்படின்னா அதற்காக நான் கேள்வி கேட்பேன், அதற்காக அந்த நரகத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே. அப்போ நம்மை படைத்திருக்கிறான், படைத்ததன் நோக்கத்தையும் சொல்லிட்டான். அவ்வளவு எத்தனையோ விஷயங்களை நமக்காக தந்திருக்கிறான். ஆனால் நம்ம தொழுவதில்லை. ஃபஜர் தொழுவதில்லை, லுஹர் தொழுவதில்லை, அசர் மகரிப் இஷா எதையுமே தொழுவதில்லை. பல நபர்கள் ஜும்மாவுக்கு மட்டுமே வரக்கூடிய நிலைமை. பல நபர்கள் எல்லாம் பெருநாளைக்கு மட்டும்தான் வருவாங்க. ஏதோ எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்களே, ஜும்மாவை கூட பல நபர்கள் தொழுவது கிடையாது. இப்போ இந்த நிலைமையில் இருக்குமே ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன இந்த கடமையான இந்த தொழுகையை நிறைவேற்றாமல் இருக்கிறோமே. சிந்திச்சு பாருங்க. தொழுகாமல் யார் இருப்பா? சிந்திச்சு பாருங்க. ஒருவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அல்லாஹ் தான் கடவுள் என்று சொல்கிறார், அல்லாஹ் தான் என்னை படைச்சிருக்கிறான் என்று சொல்கிறார். அந்த நம்பிக்கையில் தான் நாம் எல்லோருமே இருக்கோம். ஆனால் தொழ மாட்டோம். ஆனால் தொழுவாமல் உண்மையிலே யார் இருப்பா? அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லாமல், அல்லாஹ்னா யாருன்னே தெரியாமல், அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், இத்தகைய நபர்கள் தான் தொழ மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ்வை நம்பலை. அல்லாஹ்வை நம்பாததுனால தொழ மாட்டாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க, அத்தகைய நபர்கள் தொழ மாட்டார்கள். ஆனால் இந்த தொழுகையை தொழுபவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான், அல்லாஹ்வை நம்பியவர்கள் மட்டும்தான் தொழுவார்கள். இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொல்கிறாங்க. முஸ்லிம்ல 134வது செய்தியில் சொல்கிறாங்க, இன்ன பைன ரஜுலு, ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமான ஒரு அடியாருக்கு, பைன ஷிர்க் வல் குஃபர், யாரெல்லாம் இணை வைத்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய நபர்களுக்கும் முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அவங்க வாழ்க்கையில் தர்க்கசலா, தொழுகையை விடுவது. தொழுகையை ஒருவன் விட்டானே ஆனால் தொழுவாமல் யார் இருப்பா? அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாத காஃபிர்கள். அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் தொழுகை. முஸ்லிமாக இருந்தால் கண்டிப்பாக தொழுகணும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் இருக்கிறான் என்று ஒருவர் நினைத்து விட்டால் அவர் கண்டிப்பான முறையில் தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே மாதிரி இந்த கடமையான தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது, கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு முஃமின்களிடத்திலும் நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் இந்த தொழுகை என்பது அது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அந்த நேரத்தில் அந்த தொழுகை முடிச்சிடணும். அவர்களுக்கு அந்த வக்து வருகிறதா அவங்களுக்கு தொழுகை கடமை. ஃபஜர் நேரம் வந்துருச்சா தொழுகணும், லுஹர் நேரம் வந்துருச்சா தொழுகணும், அசர் நேரம் வந்துருச்சா தொழுகணும் என்பதாக இந்த கடமையான தொழுகையை பற்றி இது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸ்களையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் என்ன பிற வசனங்களிலும் ஹதீஸ்களிலும் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு மனிதர் இருக்கிறார், உதாரணத்தை சொல்லியே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் 5 வேளை ஒரு நாளில் குளிக்கிறார். ஒரு வேளை தான் நம்மெல்லாம் குளிப்போம், பல நபர்களுக்கு 2 வேளை குளிப்பாங்க. அதே ஒரு 5 வேளை ஒரு நாளில் ஒருவர் குளிக்கிறார். அல்லாஹுடைய தூதர் இந்த உதாரணத்தை சொல்லி கேள்வியும் கேட்குறாங்க. அவருடைய உடம்புல ஏதாவது அழுக்கு எஞ்சிருக்குமா? 5 நாள் 5 வேளை ஒருத்தர் ஒரு நாளில் குளிச்சா அவர் உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா என்று கேட்கும் பொழுது எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்காது அல்லாஹ்வுடைய தூதரே, நம்ம அழுக்கை போக்குவதற்காக தான் குளிக்கவே செய்கிறோம். ஒரு வாட்டி குளித்தாலே போயிட போகுது, 5 வேளை குளிக்கிறாரு, எப்படி இருக்கும் என்ற மாதிரி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த உதாரணத்தை வைத்து தொழுகை உதாரணம் காமிக்கிறாங்க. ஒருவர் இந்த உலகத்தில் 5 வேளை குளித்தால் எப்படி அழுக்கு எஞ்சி இருக்காதோ அந்த மாதிரி ஒருவர் ஒரு நாளில் 5 வேளை தொழுகிறார் என்றால் அவர் எந்த ஒரு தீமையுமே செய்ய மாட்டார். அவர் தூய்மையான ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்வார். உடல் தூய்மை இல்லை, மன தூய்மை, மனது சுத்தமாக இருக்கும். கெட்ட செயல்களை செய்ய மாட்டார், கெட்ட எண்ணங்கள் அவர்களுக்கு வராது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் கூட முதல் கேள்வியாக இந்த தொழுகை வச்சிருக்கிறான். ஏன் தொழுகையை வச்சிருக்கிறான்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், இந்த தொழுகை என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஃமின்களுக்குமே இந்த தொழுகை அவர்களை தீமையை விட்டும் வெட்கக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கும். இந்த வசனத்திற்கு விளக்கமாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர் ஹதீஸில் சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வியாக தொழுகை பற்றி தான் இருக்கும். அந்த தொழுகை பற்றி இருக்கும் என்றால் முதலில் தொழுதாய நல்லா கேட்பான். அந்த தொழுகையில் ஒழுங்கான முறையில் நாம் இல்லைன்னு வைங்க, மற்ற எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? தொழவே இல்லை, தொழுதால்தான் தீமையை விட்டு விலகுவீங்க, தொழுதால்தான் தப்பு செய்யாமல் இருப்பீங்க, தொழுதால்தான் நாம் அனைவருமே தீமையான எண்ணங்கள் நமக்கு தோன்றாது. ஒருத்தர் தொழவே இல்லை அப்படின்னா மற்ற செயல்கள் எப்படி சீராக இருக்கும்? மற்ற செயல்கள் அவனுடைய வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கைக்காக அவனுடைய வாழ்க்கை எப்படியான முறையில் இந்த உலகத்தில் சீராக இருக்கும்? அதனால் முதலில் தொழுகை. ஒருவர் தொழ ஆரம்பித்து விட்டாரே ஆனால் அவர் என்ன தீமைகளை செய்திருந்தாலுமே அந்த தீமைகளை மறக்கடித்து அல்லாஹ் அவர்களை திருத்துவான். நாம் தொழுகிறோம், இந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று அவர்களுக்கே தோன்றும். ஒருத்தர் போதை பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறாருன்னு வைங்க, அவர் தொழுகிறார், தொழுதா என்ன தொழவும் செய்கிற அந்த காரியத்தையும் செய்கிற என்று யாராவது கேட்டு விடுவார்களோ என்பதற்காகவே பல கெட்ட பழக்கங்களை விடக்கூடியவர்களாக நாம் இருப்போம். நாம் தொழுகிறோம், அந்த தொழுகையை பார்த்து மற்ற மக்கள் என்ன வட்டியும் வாங்குகிற தொழவும் செய்கிற என்று கேட்கக்கூடாது என்பதற்காகவே தொழுகை இப்படியான ஒரு அழகான ஒரு வழியை காமிக்குது. அவ்வாறு தொழவில்லைன்னு வைங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய அடுத்தடுத்த கேள்விகள் நமக்கு மிக சிரமமானதாக ஆகிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல இந்த தொழுகைக்காக கேட்கக்கூடிய கேள்வி என்பது சரியான முறையில் அமைஞ்சிச்சுன்னு வைங்க, மற்ற எல்லாமே இலகுவாயிடும், மற்றது எல்லாமே லேசாயிடும். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும். அவை நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கோ சரி, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நல்லபடியாக வாழ்வதற்குமே இந்த தொழுகை என்பது மிக 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 அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த தொழுகையை ஒழுங்கான முறையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் காலத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் காலத்தை எடுத்துக்கொண்டால் பாங்கே சொன்னாலுமே எல்லா மனிதர்களுமே தொழுகைக்கு வர முடியுமா என்று பார்த்தால் மதீனாவே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அல்லாஹுடைய தூதர் காலத்தில் பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொல்கிறது அந்த காலத்தில் மைக்கு ஸ்பீக்கர் எல்லாம் கிடையாது, சொல்லுவார்கள். அது எந்த அளவுக்கு எட்டுகிறதோ அங்கிருந்து அது வரைக்கும் மக்கள் வருவாங்க. நேரம் தெரிந்து விட்டால் அதன் அடிப்படையில் மக்கள் வருவார்கள். மிக தூரமான கிராமங்கள் எல்லாம் இருக்கும், அங்கிருந்தெல்லாம் மக்கள் வர முடியுமா என்று பார்த்தால் வர முடியாது. ஏனென்றால் அவங்க லுகருக்கு அங்கேருந்து லுகருக்காக தொழுகைக்கு கிளம்புனாங்க அப்படின்னா அசருக்கு தான் வர முடியும், அந்த மாதிரி ஒரு நிலை. அதனால் அங்கங்கே ஒரு பள்ளிவாசலை அமைத்து வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அதிகமான பள்ளிவாசல்கள் இருந்தது அந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தாலும் கிடையாது. ஆனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள். இன்றைக்கு தெருவுக்கு தெரு பள்ளிவாசல்கள். எந்த ஊருக்கு போனாலுமே
பள்ளிவாசல் இந்த ஊரில் இல்லைன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் எந்த பகுதியை நாம் எடுத்துக்கிட்டாலுமே எல்லா பகுதிகளிலுமே தொழுவதற்கான அந்த ஏற்பாடை, தொழுவதற்கான அந்த வழியை, தொழுவதற்கான அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கானா இல்லையா? பல நபர்களுக்கு வீடு பக்கத்திலே இருக்கும், பள்ளிவாசல் பக்கத்திலே வீடு இருக்கும், கடைக்கு பக்கத்திலே பள்ளிவாசல் இருக்கும். இப்படியான அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கான். தொழுகை பள்ளிவாசலில் வந்து தொழ வேண்டும் என்பதற்காக அவனுக்காக தொழுகிறோம் என்றால் அவனுடைய இல்லத்தில் தொழுகணும். அந்த இல்லத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துகிறோமான்னு சிந்திச்சு பாருங்க. பக்கத்திலே இருக்கிறோம், பள்ளிவாசல் இருக்குது, ஆனால் பள்ளிவாசலுக்கு வரமாட்டோம். ரொம்ப பைக்கு இருக்குது, பள்ளிவாசலுக்கு வரலாமா என்று பார்த்தால் வரலாம். அல்லாஹ் நேரத்தை அமைத்து கொடுத்தாலுமே அந்த நேரத்தை நாம் வீணடிக்கிறோமா இல்லையா? இந்த நேரத்தை பள்ளிவாசலுக்குன்னு நீங்கள் தொழுவதற்குன்னு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து விட்டான் என்றால் அதையுமே பயன்படுத்த மாட்டோமே. எல்லா வாய்ப்பையுமே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நாம் தொழு வேண்டும் என்பதற்காக எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். இவ்வளோ அழகான பள்ளிவாசலை கொடுத்துருக்கிறான். ஒவ்வொரு தொழுகையுமே இந்த பள்ளிவாசலில் நடக்கிறது. இவ்வளவு பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்க்கு நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? 5 வேளை தொழுகைகள் நம்முடைய பள்ளிவாசலில் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர், 2 பேர், 3 பேர், ஜும்மாவுக்கு தான் இவ்வளவு கூட்டங்களை நாம் பார்க்க முடியுதே தவிர அல்லாஹ் சொன்ன அந்த வக்து தொழுகைகளில் வீட்டில் தான் இருக்கிறோம். வேலைகள் இருந்தால் பிரச்சனை கிடையாது. வேலைகள் இருந்தாலுமே சாதாரணமான அந்த வேலையை முடித்து விட்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறான். வீட்டில் தொழுகிறதை விட கடமையான தொழுகைகளை எல்லாம் பள்ளிவாசலில் தொழுவது சிறந்தது. அதுவும் குறிப்பாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த பள்ளிவாசலை கட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதிலே பல ஆண்கள் துதிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆண்களுக்காக தான் பள்ளிவாசல், இன்றைக்குள்ள ஆண்களுக்காக தான் பள்ளிவாசல். பெண்கள் பள்ளிவாசலில் வந்து தொழ வேண்டும் என்பது கடமை கிடையாது. அவர்கள் பள்ளிவாசலுக்கு போகணும்னு பர்மிஷன் கேட்டால் கொடுக்கணும். அவர்கள் போகவில்லை என்றால் அவர்கள் நாம் நிர்பந்திக்கவே முடியாது. அப்படியான சட்டம் பெண்களுக்கு. ஆனால் ஆண்களுக்கு என்ன? பள்ளிவாசலை கட்டுங்கள், அதிலே பல ஆண்கள் துதிக்கிறார்கள். அவள் பள்ளிவாசல் என்பது ஆண்களுக்கு தான். ஆனால் ஆண்களே காணுமே. ஆண்களே பல 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 நபர்கள் பள்ளிவாசலுக்கு வக்து தொழுகைக்காக வர்றதில்லையே. அவள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், இந்த ஃபஜர் தொழுகையும் இஷா தொழுகையும் நயவஞ்சகர்களுக்கு சிரமமானது. யாரெல்லாம் முனாஃபிக்காக இருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த 2 தொழுகைகள் சிரமமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. அவர்களுக்கு சிரமமாக தான் இருக்கிறது. அதனால் இந்த பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தோடு தொழக்கூடிய நன்மைகளை அறிந்தால், ஒருவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, அவருக்கு ஆள் விளங்காமல் போயிருந்தாலும் சரி, தவழ்ந்தாவது அவர் பள்ளிவாசலுக்கு வருவார். அவ்வளவு நன்மை அந்த அளவுக்கு கொட்டி கிடக்கிறது. பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது, ஜமாத்தோடு தொழுவது, இவ்வளவு நன்மைகளை வாரி வாரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் தொழுகிறோமா? அல்லாஹ் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நாம் தொழுகிறோமா? பல நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் நாம் அதை பயன்படுத்த மாட்டோம். இந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பாங்கு சொல்லப்பட்டு இக்காமத்து சொல்லப்பட்டு ஜமாத்தாக தொழுகைகளுக்கு மக்கள் தயாராகி யாரெல்லாம் அந்த ஜமாத்து தொழுகைக்காக பள்ளிவாசலில் வந்து கலந்து கொள்ளவில்லையோ அத்தகையவர்களுடைய வீட்டை தீயிட்டு கொளுத்த நினைச்சேன். அந்தளவு கோவப்பட்டிருக்காங்க. அந்தளவு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். பாங்கு சொல்லப்பட்டிருக்குது, இக்காமத்து சொல்லப்பட்டிருக்குது, ஜமாத்து தொழுகை இருக்குன்னு தெரியுது, நேரம் தெரிகிறது. ஆனால் வீட்டில் உட்கார்ந்தா இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வீட்டையே தீட்டு கொளுத்தணும்னு நினச்சிருக்கிறேன். நான் அந்த நிலைமையில் தான் இன்றைக்கு நாமளும் இருக்கிறோம். அதனால் சிந்திச்சு பாருங்கள், அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். ஒரு அழகான பள்ளியை கொடுத்துருக்கிறான். ஒவ்வொரு வக்துகளிலையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கான அந்த கடமையை அல்லாஹ் நிறைவேற்ற சொல்லியிருக்கிறான். இந்த கடமையை நாம் நிறைவேற்றாமல் போனால் நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை சிந்திச்சு பாருங்கள். நரகத்தை அஞ்சி, அல்லாஹ்வை அஞ்சி, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதை அவன் பறிப்பதற்கு நேரமாகாது. அதை யோசிச்சுக்கணும். முதல்ல அல்லாஹ் நமக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்திருக்கிறான். நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு செகண்ட் ஆகாது நம்ம இடத்துல அனைத்தையுமே பறிக்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அது கூறுனி அது குறுக்கும். என்னை நினைத்தால் நான் உங்களை நினைப்பேன், என்னை நினைக்கலைன்னா நான் நினைக்க மாட்டேன். அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து இருக்கின்ற செல்வத்தை, நம்முடைய வீட்டை, நம்முடைய சொத்தை, நம்முடைய உறவுகளை அனைத்தையுமே பறித்தான் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாத நிலைமையில தான் நாம் இருப்போம். வாக்கியா சூறாவை எடுத்து படித்து பாருங்க.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அருட்கொடைகளை பற்றியுமே அல்லாஹ் பேசுவான். விவசாயத்தை பற்றி பேசுவான், தண்ணீரை பற்றி பேசுவான், உணவை பற்றி பேசுவான். ஒவ்வொன்றுக்கு கடைசியிலுமே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இதை நாம் தான் தந்திருக்கிறோம், இதை நாம் அழிக்கவும் ஆற்றல் உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிலைமைக்கு அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்துடக்கூடாது. அந்த நிலைமைக்கு நாம் கொண்டு வராமல் அல்லாஹ் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் சொல்லியிருக்கிற இந்த கடமையான தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அதிகமான நன்மைகளை தந்திருக்கிறான். ஒருவர் ஜமாத்தோடு தொழுதார்களே ஆனால் ஒரு நன்மை கிடையாது, 27 மடங்கு நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய தொழுகையை நிலைநாட்டி இந்த உலகத்திலும் நல்ல ஒரு மனிதராக, நாளை மறுமையிலும் சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன்.